தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிவிஎஸ் என்டார்க் 150 டிரைவ்ல இருக்கோம். இப்போ நம்ம கூட இருக்கிறது டிவிஎஸ் நிறுவனத்தோட சீனியர் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஆர்&டி ஹெட்டான பாபு சார் நம்மகிட்ட இருக்காரு. இந்த என்டார்க் 150 பற்றி, இதோட இன்ஜினியரிங் பற்றி பல விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ண போறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். மகிழ்ச்சி. அருமையான ஒரு ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்கறக்கு. ஸோ இந்த 125லேருந்து 150க்கு லீப் அடிச்சதுக்கு என்ன காரணம் சார்? ஸோ டிவிஎஸ் என்டார்க் நம்ம 2018 லான்ச் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப லவ் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா அதோட ஸ்டைல், அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த ஆட்டிடியூட். ஒரு டெய்லி நான் வந்து வீட்டிலேருந்து ஒரு ஆஃபீஸுக்கு காலேஜுக்கு போகணும், அதுக்காக எனக்கு ஒரு டூ வீலர் வேணும் அப்படின்னா கூட அதுவும் வந்து ஒரு என்ஜாய் பண்ணணும் லைஃபை அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்ஸு டிவிஎஸ் என்டார்க் மந்த் ஆஃப்டர் மந்த் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸுக்கு இப்போது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கு ஒரு புது ஸ்டைல், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு புது வண்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. அதில் தான் டிவிஎஸ் என்டார்க் 150 வந்திருக்கு. சார், இது ஒரு டிசைன் பார்க்கும்போது பயங்கர ப்ரீமியமாக இருக்குது சார். இது இந்த என்டார்க் 125 கம்பேர் பண்ணும்போது பெயிண்ட் ஸ்கீமாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், அவ்வளோ ஏரோடைனமிக்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்களே சார். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஏன் வந்து ஏரோடைனமிக்ஸ் பயங்கரமாக இருக்குது பார்க்குறக்கே? ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர். அதோட கூட இந்த கஸ்டமர்ஸ் 150cc வாங்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாகவும் ப்ராடக்ட் இருக்கணும், ப்ரைட் ஆஃப் ஓனர்ஷிப்னு சொல்லுவாங்க. நான் ஒன்று வாங்கி உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னா எனக்கு அதை பற்றி என்ஜாய் பண்ணணும், இன்னும் அதை பற்றி எனக்கு பெருமையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோக்கத்தில் பார்க்கும்போது இந்த வண்டி டிசைன் பண்ணும்போது ஆரம்பத்துலேருந்தே அந்த ஸ்பீடு, பர்ஃபார்மன்ஸ், அதை வச்சு அந்த ஃபாஸ்ட், ஐ வாண்ட் டு பி ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டிசைன் தீமும். அதனால தான் பார்த்தோன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் ஏரோடைனமிக்ஸ், லேம்ப்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்டர் டெக்னாலஜி, அதனால் லேம்ப் ஸ்மால். இந்த ஃப்ரண்ட்டில் இந்த சின்ன சின்ன ரேடியஸ் எல்லாம் இருக்கிறது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஹை ஸ்பீட், இந்த வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீடு 100 kph மேலே போகும். ஸோ அந்த ஸ்பீடில் போகும்போது ஏரை எப்படி கட் பண்ணுறோம், அந்த ஏர் வந்து எப்படி மினிமம் ரெசிஸ்டன்ஸோட வண்டியை ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு அலோவ் பண்ணுது. அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கணும், இந்த மாதிரி கன்சிடரேஷன்ஸ், டிசைன், கலர், அந்த மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே ஒரு ப்ரீமியம் லெவலில் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட எனக்கு வந்து இந்த ஓட்டும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக தெரிஞ்சுது சார். இதோட சேசி வந்து பக்காவான டியூனிங் பண்ணியிருக்கீங்க. கார்னரிங்காக இருக்கட்டும், ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக இருந்தது ஓட்டுறக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இந்த சேசியில் என்ன சார் அப்படி பண்ணியிருக்கீங்க? டூ வீலரில் வந்து அந்த டைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட், அது வந்து ஃபிசிக்ஸ் நம்ம படிப்போம், ஹை ஸ்கூலில் கூட படிக்கிறோம். ஃபிசிக்ஸ் இன்ஜினியரிங் பண்ணும்போது அட்வான்ஸாக படிக்கிறோம். ஒரு டூ வீலில் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஒரு டூ வீலர் ஓட்டுறதுங்கிறதே ஒரு சர்க்கஸ் பண்ணுற மாதிரி. அதை கற்றுக்கும் பொழுது நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா என்ஜாய்மெண்ட். ஒரு டூ வீலரில் நம்ம மேலே உட்காந்து போகும்போது சேஃப்டி முக்கியம், கண்ட்ரோல் முக்கியம், அதோட கூட என்ஜாய்மெண்ட்டும் முக்கியம். ஸோ அந்த சாசி டைனமிக்ஸ், அந்த பவர் ட்ரெயினோட ரெஸ்பான்ஸ் டெலிவரி, அதில் நாங்கள் நிறைய அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இதில் நாங்கள் ரிசர்ச் பண்ணி உலக அளவில் நாங்கள் எங்களோட அசஸ்மெண்ட்டு, வெளியிலேருந்து எங்களை விசிட் பண்ணவங்களோட அசஸ்மெண்ட்டு பார்த்தா உலக அளவில் இந்த டைனமிக்ஸில் நாங்கள் நம்பர் 1ல இருக்கோம். அதனால தான் டிவிஎஸோட ஒரு ப்ராடக்ட்டுமே ஓட்டுறதுக்கு ரொம்ப கண்ட்ரோல், சேஃப்டி, என்ஜாய்மெண்ட் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து சாசி பற்றி கேட்டிங்க. இதில் வந்து இப்போ 125cc பேஸ் சாசிலேருந்து ஃபர்தராக இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த ஹை ஸ்பீட் 100 kph ப்ளஸ் வரணும், என்ஜினோட பவர் அதிகங்கிறதுனால சாசி ஃபர்தர் லிஃப்ட் அப் பண்ணியிருக்கோம். டயர், வீல், இந்த ஸ்டீரிங் ஜாமெட்ரி, அப்புறம் சஸ்பென்ஷன் செட்டிங், இதெல்லாம் சேர்ந்து கரெக்டாக வரும்பொழுது தான் அந்த வண்டி அவ்வளோ லைட், ஈஸி டு ஃப்ளிக், அதே சமயம் வெரி ஸ்டேபிள் அண்ட் கான்ஃபிடென்ட். அந்த பேக்கேஜ் அப்போ தான் வரும். ஸோ இதில் நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணது, எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இதோட நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்னஸ் வந்துட்டு ரொம்ப மினிமலாக இருக்குது சார். இது வரைக்கும் இந்த டிவிஎஸ் ஸ்கூட்டர்ஸ்லேயே வந்து ரொம்ப மினிமலாக, அவ்வளோ ஓட்டுறக்கே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஓட்டுறக்கு. ஸோ அதுக்கு என்ஜினில் வந்து என்னென்னலாம் சார் சேஞ்சஸ் பண்ணீங்க? ஸோ அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கிறதுக்கு. ஸோ டெக்னாலஜி வந்து கண்டினியூஸாக நாங்கள் அட்வான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா ஆர்&டியில் ரிசர்ச் வந்து எவ்ரிடே நடந்துகிட்ருக்கோம் இந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாவில். இதில் பண்ணும்பொழுது இந்த என்ஜினில் வரக்கூடிய அந்த கம்பஷன், அந்த கம்பஷன் ஸ்மூத்தாகவும் இருக்கணும், ஆனால் இன்ஸ்டன்டேனியஸாகவும் இருக்கணும். அப்போ தான் என்ஜின் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு பண்ணும்பொழுது இந்த O3Cing ஒரு டெக்னாலஜி, எங்களோட பேட்டன்டட் டெக்னாலஜி, அது இருக்கிறதுனால என்ஜினோட ரன்னிங் ரொம்ப ஸ்மூத், ஆனால் ரெஸ்பான்ஸ் ரொம்ப குயிக். அதே மாதிரி கிராங்க் கேஸ், இந்த கரண்ட் என்டார்க் 125 பேஸ்லேருந்து இதுக்கு பண்ணும்பொழுது ஃபர்தராக அதை ரீஇன்ஜினியரிங் பண்ணி அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட், அதாவது சவுண்டு வந்து அக்கோஸ்டிக் வேவ்ஸ் வரும்போது அந்த கிராங்க் கேஸ் வந்து ஹவ் இட் ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கவரில் ஒரு ஹைப்ரிட் இன்ஜினியரிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், மெட்டல் ப்ளஸ் பாலிமர். அதனாலே வந்து என்ஜின் அந்த குவாய்ட்னஸ், அந்த டோனல் குவாலிட்டி, எக்ஸாஸ்ட் டியூனிங், இண்டக்ஷன் டியூனிங், இது ரெண்டுலேயுமே வந்து என்ஜினுக்கு நிறையா ஏர் ஃப்ரீயாக போகணும், க்ளீன் ஏர் போகணும், அப்போ தான் என்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். அதே சமயம் எக்ஸாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வெளியில் வந்தால் தான் ஃபியூயல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதை டியூன் பண்ணும்போது அந்த ஃப்ளோ எப்படி ஃப்ளூட்டில்
நாதஸ்வரத்தில் ஒரு காற்றை வச்சு சப்தம் வருதோ அதே மாதிரி இங்கே என்ஜின் ப்ரீத் பண்ணும்போதோ எக்ஸாஸ்ட் பண்ணும்போதோ வரக்கூடிய அந்த சவுண்ட் குவாலிட்டி அதுவும் வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணிருக்கிறதுனால என்டார்க் பழைய மாடலில் கூட கஸ்டமர்ஸ் வாங்குறவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு யூனிக் எக்ஸாஸ்ட் சவுண்ட் அது ரொம்ப பிடிக்கும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கோம். சார் நான் இதில் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் நான் பார்த்தா 150cc ஸ்கூட்ரு, ஆனால் வெயிட் வந்து 115 kgல இருக்கே சார், எப்படி சார் அது? பர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணும்போது வெயிட் கம்மியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வெஹிக்கிளும் குயிக்காகவும் இருக்கும், ஃபியூலும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த டெக்னாலஜி ஹைப்ரிட் மெட்டீரியல் அட்வான்ஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். கிராங்கேஸ் மாதிரி மேஜர் காம்பனன்ட்ஸ் ரீஇன்ஜினியரிங் பண்ணும்போது ஃபர்தராக இன்ஜினியரிங் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்கோம். பாடி வந்து கம்ப்ளீட்லி இன்ஜினியர் பண்ணும்பொழுதே மெட்டீரியல்ஸு அந்த டிசைன் டீட்டெயில் ஆப்டிமைஸ் பண்ணதுனால எங்களால் நல்லாவே வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. 115 கிலோஸ், பவர் 13.2 PS, அதனால் பவர் டு வெயிட் ரேஷியோ அது இருக்கிறதுனால இது வந்து இந்தியாஸ் குயிக்கஸ்ட் ஸ்கூட்டர். சேம் டைம் பவர் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதனால் எனக்கு ஃபியூல் எக்கானமி கம்மியாக இருக்கும், ஃபியூல் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கவலையும் இல்லை. ஸ்ட்ரீட் மோடில் போட்டுட்டு டெய்லி ரைடு காமாக போகும்போது தெர் இஸ் நோ ரீசன் ஒரு ஃபியூல் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ISSன்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, என்ஜின் ஐட்லிங்கில் இருக்கும்போது சுவிச் ஆஃப் பண்ணிவிடும். ஸோ ஃபியூலும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஃபியூலும் கன்சர்வ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் ரோடு ஃப்ரீயாக இருக்குது, நான் ஃபாஸ்ட்டாக போகணும், ரேஸ் மோடு ஸ்விட்ச் பண்ணாக்க வெஹிக்கிள் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இதில் கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கீங்க இந்த TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில். ப்ளஸ் அந்த டிவிஎஸோட ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதில் அகைன் ரொம்ப ஒரு லவபிள் விஷயம் என்னென்னா டிவிஎஸ் என்டார்க் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு கனெக்டட் ஸ்கூட்டர். 2018 நாங்கள் கொண்டு வரும்பொழுது அதுதான் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு கனெக்டட் ஸ்கூட்டர். நாங்கள் டிவிஎஸ் ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட்டுங்கிற டெக்னாலஜியை வந்து கண்டினியூஸாக அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா கனெக்டட் லைஃப் இன்றைக்கி ரொம்ப வந்து ஒரு அத்தியாவசியமாக இருக்குது. நம்ம அது டூ வீலரில் போனாலும் வேறு எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஆஃபீஸில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ஒரு கனெக்ஷன் இன்றைக்கி தேவைப்படுது. கனெக்ட் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த கனெக்டட் டெக்னாலஜி வந்து சேஃபாகவும் இருக்கணும். இட் டேக் அவே மை ஸ்ட்ரெஸ், ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் கனெக்டட் அப்படிங்கிறது தீம். அந்த தீமில் பண்ணும்போது இதில் டிஎஃப்டி கிளஸ்டர் வரும்போது அதில் கேமிங் கன்சோல் மாதிரி அந்த இன்ஸ்பிரேஷனில் யூத் நல்லா லைக் பண்ணுவாங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா லைக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் அதில் வந்து குயிக்காக நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதையும் பார்த்துக்கலாம். அது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாயபுளாக இருக்கும். இதை ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்மார்ட் வாட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம், வீட்டில் அலெக்ஸா இருந்தால் அதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன், ஆஃபீஸில் இருக்கேன், எவ்வளோ ஃபியூயல் பாக்கி இருக்குதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஈவினிங் வந்து நான் ஒரு ஃப்ரெண்டை போய் மீட் பண்ண போகணும், நடுவில் எனக்கு ஃபியூயல் ஸ்டேஷன் அந்த ரூட்டில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வரும்பொழுது ஆஃபீஸில் இருந்துட்டு என்னோடய ஸ்மார்ட் வாட்சில் எவ்வளோ ஃபியூயல் இருக்குது என்டார்க்கில் அப்படின்னு கேட்டாக்க அது ஸ்மார்ட் வாட்சில் நம்ம சொல்லும், பார்த்துக்கலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது அலெக்ஸாவில் கேட்டால் இந்த மாதிரி ஒரு வைட்டல் இன்ஃபர்மேஷன் ஃபியூயல் லெவலாக இருக்கலாம், லாஸ்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் ரன் பண்ணேன்னு கேட்கலாம், அல்லது எவ்வளோ கிலோமீட்டர் கவர் ஆயிருக்கு, சர்வீஸ் எப்போ டியூ, இந்த மாதிரி நமக்கு ஒரு எண்ணங்கள் எப்போ வரும்னு தெரியாது இன்றைக்கி இருக்கிற பிஸி லைஃப்பில். ஸோ இந்த ஸ்மார்ட் கனெக்ட் இஸ் நவ் எக்ஸ்டெண்டட் டு ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் அலெக்ஸா ஆல்சோ. சார் இது இந்த ஸ்கூட்டரோட சேஃப்டியை எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க சார்? பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி ஆகும்பொழுது சேஃப்டி ரொம்பவே ஜாஸ்தி பண்ணணும். கஸ்டமர்ஸும் வந்து இன்றைக்கி ரெஸ்பான்சிபிளாக ரோடு யூஸ் பண்ணணும், அவங்களோட சேஃப்டி முக்கியம், அதர் ரோடு யூசர்ஸோட சேஃப்டி முக்கியம். ஸோ அவங்க ஒரு வண்டியும் பண்ணும்பொழுது அவங்க ரைடர்ஸ்க்கு நல்ல சேஃப்டி ப்ளஸ் அவங்க அதர் ரோடு யூசர்ஸுக்கும் சேஃப்டி பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ABS டெக்னாலஜி இருக்குது. ABS டெக்னாலஜிங்கிறது ஒரு லிமிட்டில் வீல் லாக் பண்ணும்போது அதை ப்ரிவெண்ட் பண்ணிடும். பட் ABS இருக்கிறதுனால ஈவன் நார்மல் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸையும் ஃபர்தராக புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாகவும் ஸ்லோ டவுன் பண்ணலாம், டிராஃபிக்கில் சேஃபாகவும் ஸ்டாப் பண்ணலாம். அந்த மாதிரி ABS வந்து இதில் டியூன் பண்ணியிருக்கோம். நார்மல் ABS இல்லை, இதில் அகைன் இந்த டியூனிங் ஈவன் கொஞ்சம் ஆஃப் ரோட் கண்டிஷனில் போனால் கூட இந்த ABS நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி அது ஒரு எக்ஸ்ட்ராவாக டியூனிங் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பவர்ஃபுல் ஸ்கூட்டர், த்ராட்டில் ஓப்பன் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக டார்க் டெலிவரி ஆகும். பட் ஒரு மழை பெஞ்ச கண்டிஷன் அல்லது நல்ல ரோட்லேயே நடுவில் மண் அப்பப்போ சாண்ட் பேச்சஸ்லாம் வருது, ட்ரக்லேருந்து கொஞ்சம் ஏதாவது ஆயில் லீக் ஆகிருந்தால் ஆயில் ஸ்பில் வருது. ஸோ எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட்டு, எல்லாருக்குமே நல்ல அனுபவம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் வண்டி வாங்கணும் ஆசைப்பட்டு நல்லா வாங்கி ஓட்டுறவங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு ஒரு டெக்னாலஜி கொடுக்குறோம். ஸோ இன்கேஸ் த்ராட்டில் ஓப்பன் பண்ணால் பட் கிரவுண்டில் ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா வீல் ஸ்பின் ஆச்சுன்னா வண்டி ஸ்லைட் ஆகும். அது ஆகாமல் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து என்ஜின் டார்க்கை டேம் பண்ணி நல்ல லான்ச் கொடுக்கும், சேஃபாக கொடுக்கும். அதர் ரோடு யூசர்ஸ் நான் எனக்கு பிரேக் நல்லா இருக்குது, ஃபாஸ்ட்டாக போனேன், நல்லா ஃபாஸ்ட்டாக நான் நிறுத்த போகிறேன், ஆனால் அதர் ரோடு யூசர்ஸ் தெரியாமல் வந்து பின்னாடி இடிச்சிருவாங்க. அதனால் அதுக்கு வந்து எமர்ஜென்சி வார்னிங் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து 60 kph அபவ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணுறீங்க, டீசலரேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிடும். உங்களோட பிரேக்கிங் ஒரு சேஃப் லெவல் வர வரைக்கும் அது பிளிங்க் ஆகி
அதர் ரோடு யூசர்ஸுக்கு ஃபாஸ்ட்டாக வண்டி நிற்க போகுது, அதனால நம்ம ஸ்லோ பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி எவ்ரிபடி ஷுட் பி சேஃப் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சார் லாஸ்ட் கொஸ்டின் சார், காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது 5 பெஸ்ட் ஃபீச்சர் என்ன சார் கொடுத்துருக்கீங்க? டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து காம்படிட்டர்ஸை பார்க்குறது இல்லை, கஸ்டமர்ஸ் முக்கியம். ஸோ டிவிஎஸ் ப்ராடக்ட்டை வாங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு நாங்கள் எப்படி பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும். இப்போ என்டார்க் அவங்க எல்லாருக்கும் அவ்வளோ லவ், அந்த என்டார்க்கில் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் என்டார்க் வரும்போது அவங்க என்ன லைக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நீங்கள் 5 என்ன 20 ஃபீச்சர் லிஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இதில் ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அவங்களோட அனுபவம், அவங்களோட எதிர்பார்ப்பு, எப்படி அவங்க இன்னும் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் சேஃப்லி, அதுதான் எங்களோட நோக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். மிக்க நன்றி. தேங்க்யூ.